திருச்செங்கோடு அருகே கோவிலை நிர்வாகம் செய்வது தொடர்பான பிரச்சினையில் அதிமுக பஞ்சாயத்து தலைவர் உட்பட 6 பேர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராமாபுரத்தில் உள்ள பருத்திப்பள்ளி அன்னமார் சாமி கோவிலை நிர்வாகம் செய்வது தொடர்பாக பரம்பரை அறங்காவலர்கள் மற்றும் ஊர்நல கமிட்டி இடையே கடந்த 2 ஆண்டுகளாக பிரச்சினை இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்நிலையில் நேற்றிரவு ஊர் கமிட்டியைச் சேர்ந்த 50 பேர் கொண்ட கும்பல் இரும்பு கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ராமாபுரம் அதிமுக பஞ்சாயத்து தலைவர் சாந்தியின் வீட்டிற்குள் திடீரென புகுந்தது. அப்போது வீட்டில் இருந்த சாந்தி, அவரது கணவர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 6 பேர் மீது கொலை வெறியுடன் தாக்குதல் நடத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் கார், இருசக்கர வாகனம் மற்றும் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் அக்கும்பல் அடித்து நொறுக்கியது. தகவல் அறிந்த போலீசார் அங்கு வருவதற்குள் 50 பேர் கொண்ட கும்பல் தப்பி ஓடிவிட்டது. இரத்த காயங்களுடன் கிடந்த பஞ்சாயத்து தலைவர் சாந்தி உட்பட 6 பேரை மீட்ட போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமாபுரத்து பஞ்சாயத்து தலைவர் வீட்டில் ஒரு ராமசாமிங்கிறது அவர் தலைமையில் ஒரு 200 பேர் தூண்டுதலோட வீட்டுக்கு தாக்கி அவங்கள பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, சாந்தி, அவங்க அண்ணன் துரைசாமி, அண்ணி பூங்குடி, அவங்க மகன் பொன்னுசாமி, அவங்க அண்ணன் பொண்டாட்டி சரஸ்வதி எல்லாத்தையும் தாக்கிட்டு வீட்டில் நின்ன காரு, வீடு, பொருள், ஃப்ரிட்ஜு எல்லாத்தையுமே தாக்கிட்டு, ஓடு, அட்டை எல்லாமே தாக்கிட்டு எல்லாம் போயிட்டாங்க.